கர்த்தருடைய பிள்ளையே என்றென்றைக்கும் என்கிற வார்த்தையுள்ள வசனங்களை அறிக்கை செய்வோமாக. கர்த்தர் சதாகாலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரிகம் பண்ணுவார். யாத்திராகமம் 15:18. நான் என் கரத்ததை வானத்திற்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். உபாகமம் 32:40. இப்போதும் கர்த்தாவே, தேவரீர் அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தை என்றென்றைக்கும் நிலைவரப்பட்டிருப்பதாக, தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். 1 நாளாகமம் 17:23. என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் இங்கே இருக்கும். 2 நாளாகமம் 7:16. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாயத்தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். சங்கீதம் 9:7. கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரமுண்டாவதாக. ஆமென், ஆமென். சங்கீதம் 89:52. சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தியடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். சங்கீதம் 22:26. தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்தரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியருளும். சங்கீதம் 28:9. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் நம்முடைய தேவன் மரணபரியந்தம் நம்மை நடத்துவார். சங்கீதம் 48:14. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போலிருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன். சங்கீதம் 52:8.